வீடியோவில் வந்து பைக் பார்சலை எப்படி ட்ரெயினில் அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கனால நம்மளே வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஊர் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்து பைக் பார்சல் வந்து அனுப்பினேன். அப்போ நான் வந்து சென்னையிலேருந்தும் திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்கேன், திருநெல்வேலியிலேருந்தும் சென்னைக்கு அனுப்பியிருக்கேன். இந்த 2 பிளேஸுக்குமே வந்து நான் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து சென்னைக்கு அனுப்பும்போது நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா, சென்னையில் வந்து எக்மோரில் தான் வந்து நம்ம எடுக்க முடியுமா, இல்லை நம்ம தாம்பரம்லேயும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ தாம்பரமில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நாகர்கோவிலேருந்து ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம வந்து பார்சல் அனுப்ப முடியும். அந்த ட்ரெயினில் வந்து இடம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்சலாக நம்ம பைக்கை போட்டு விடுவாங்க. இடம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்சல் போட்டு விட மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இது இடம் இருந்தால் மட்டும்தான் என்னால் போட முடியும், அது எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் தாம்பரமில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாகர்கோவிலேருந்து வர ட்ரெயினில் தான் அவங்க போட்டுவிடுவாங்க, திருநெல்வேலியிலேருந்து. அப்படி போட்டு விடணும் அதுலேயும் எனக்கு போட்டுவிட்டா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு விட்டுக்கலாம். ஆனால் அது வந்து டேட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் டெய்லி வந்து விசாரிச்சுட்டு போகணும், தாம்பரமில் வந்து என் வண்டி வந்துருச்சா வரலையா அப்படின்ட்டு. அடுத்து நிறைய வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, புது பைக்கு ஆர்சி புக் இன்னும் வரல, ஆனால் வந்து வண்டி வந்து என்னோடய நேமில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆஃபீஸர் எல்லாருமே வந்து ஆர்சி புக்கும் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பேர்லேயே இருந்தாலும் வந்து ஆர்சி புக்கு கண்டிப்பாக வேணும். அது போக இன்சூரன்ஸும் வந்து லைவில் இருக்கணும். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியை வந்து அனுப்ப மாட்டாங்க. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணுவாங்களே தவிர நம்ம வந்து அதுக்கான காப்பி வந்து நம்ம தர தேவையில்ல. நிறைய வீடியோவில் வந்து நான் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பற்றி எதுவும் சொல்லலை. அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதை வந்து செக் பண்ணுவாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்கள் வண்டி வந்து அனுப்ப மாட்டாங்க. அடுத்து வந்து உங்கள் பைக்கு வந்து கொஞ்சம் சூப்பர் பைக்காக இருந்தால், இல்லை ரொம்ப விலை கூடின பைக்காக இருந்தால் பெட்ரோல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த பைக்காக இருந்தாலும் சரி ஃபுல் பெட்ரோல் எடுத்துகிட்டு தான் வந்து வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரெயின்குள்ளேயே ஏற்றுவாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் அதில் இருக்கிற பெட்ரோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துணி போட்டு தொடச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ட்ரைவ் பண்ணி விட்டுட்டு தான் வண்டியை வந்து ட்ரெயின்குள்ளேயே ஏற்றுவாங்க. இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட ரூல்ஸு. இதில் எந்த வண்டியாக இருந்தாலும் அது வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பைக்கை வந்து இன்றைக்கி ஈவினிங் ட்ரெயினில் வந்து நம்ம பார்சலாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 11:30 to 12க்குள்ளே வந்து நம்ம பைக்கை மேக்ஸிமம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பார்சல் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுத்தோன்னே அவங்க பெட்ரோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக துணி போட்டு உள்ளே தொடச்சிட்டு சோக் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காப்பி ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சின்ன ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்மளோட வண்டியோட இன்சூரன்ஸு எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அங்கே என்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எந்த பைக்காக இருந்தாலும் ஒரு 60,000க்குள்ள தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த 2 ஃபார்ம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கார்டில் தான் வந்து பே பண்ணணும். என்னோடய வண்டியை வந்து நான் திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக சென்னைக்கு வந்து நான் வந்து பார்சல் போட்டு விட்டுருந்தேன். இந்த திருநெல்வேலியிலேருந்து நான் போடும்போது எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 1450 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சென்னையிலேருந்து திரும்ப திருநெல்வேலிக்கு போடும்போது அதே அமௌண்ட்டு ஆகலை. ஒரு முன்ன பின்ன அமௌண்ட் வந்து மாறிச்சு. ஒரு ₹50 to ₹100 அமௌண்ட் மாறிச்சு. இது வந்து அங்கே இருக்கிற ஏஜெண்ட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சென்னையில். இங்கே வந்து நானே வந்து எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். திருநெல்வேலியில் வந்து ஏஜெண்ட் எதுவும் கிடையாது. நம்ம தான் வந்து ஃபார்ம்லாம் வந்து ஃபில் பண்ணணும் நம்ம கையால். அதனால் வந்து நம்ம ஆஃபீஸர்கிட்ட காட்டிட்டு இது ஓகேவா அப்படின்னு காட்டினதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு பில் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, நம்ம வண்டியை பார்சல் போடுறதுக்கு. சென்னையில் வந்து நான் இந்த மாதிரி எந்த ப்ரொசீஜருமே வந்து பண்ணலை. ஒரு ஒரு ஏஜெண்ட்டோட நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு நான் எல்லாமே அவங்களே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உங்களோட நம்பர் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த நம்பரில் இருக்கிற ஏஜெண்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க.
நான் திருநெல்வேலியிலேருந்து எக்மோருக்கும், எக்மோர்லேருந்து திருநெல்வேலிக்கும் 2க்குமே வந்து என்னோடய வண்டியை வந்து பார்சலாக வந்து அனுப்பியிருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து நான் எக்மோருக்கு அனுப்பும்போது எனக்கு வண்டியை விட்டோடனே அவங்களே வந்து பெட்ரோல் எடுத்து என் கையில் வந்து ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பில்லை எனக்கு செலவானது வந்து பில்லில் ரூ. 1150. அது போக ₹350 பைக் பார்சல் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த ₹350 வந்து நம்ம குறைக்கிறோன்னா குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ₹50 வரைக்கும் குறைக்கலாம். அதுக்கு மேலே அவங்க குறைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ₹300 நான் கடைசியாக கொடுத்தேன். இப்போ என்ன சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ வந்து ₹350 கேட்டிருந்தாரு. அப்போ நான் ₹300 கொடுத்தனால ₹1450 எனக்கு செலவாச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல்லேருந்து எக்மோர்லேருந்து நான் வந்து திரும்ப திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பும்போது அப்போ வந்து எனக்கு வந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்காக அதே மாதிரி நான் கொண்டு போய் விட்டேன். ஆனால் வந்து பெட்ரோல் எடுத்துட்டு அவங்க வந்து பெட்ரோல் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கேமரா இருக்குது, அதனால் பெட்ரோல் வந்து கொடுக்க மாட்டோம், நீங்கள் வெளியே வந்து போய் வேணால் பெட்ரோலை எடுத்து இங்கே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. வெளியில் மெக்கானிக் கடைக்கு கொண்டு போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர பெட்ரோல் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க எடுத்து கொடுத்தாலும் அந்த பெட்ரோல் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்மோரை பொறுத்த மட்டும் நீங்கள் போய் வெளியே வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து வண்டியை விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெட்ரோல் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பெட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து நான் எக்மோர்லேருந்து காலையில் அதே ட்ரெயினில் வந்து என்னோடய பைக்கை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து 8 மணிக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய பைக்கை வந்து பில் காப்பியை காட்டி எடுத்துக்கிட்டேன். நானே தான் வந்து பார்சலும் போட்டு நானே தான் அதை எடுக்கிறனால என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் அங்கே கொடுத்த பில் காப்பியும் நான் காட்டி என்னோடய வண்டியை வந்து வாங்கிட்டேன். இங்கே வந்து போர்ட்டர் நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தனால ஒரு ₹50 வந்து கேட்டாங்க. 2 பேர் இருந்தனால ஆளுக்கு ₹50 கேட்டாங்க. நான் மொத்தத்தில் ஒரு ₹50 கொடுத்துட்டு என்னோடய வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்.